ஞானியாருடைய துதியை பற்றி ஒரு சிறு பாடல் பாடி நம்முடைய சித்தாந்த மன்றத்தினுடைய வாழ்நாள் உறுப்பினர் தணிகாச்சலம் ஐயா அவர்கள் அந்த துதியை பாட இந்த விழா ஆரம்பமாக இருக்கின்றது. பாடுங்கள் ஐயா. கும்பதரு தேனும் மணி கசிபாகி உன் கடலுள் தேனமுத துணர்வூரி இன்ப ரசத்தே பருகி பலகாலும் என்ற நுயிர் ஆதரவுர் அருள்வாயே தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை பலத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கான பொருள் நிலையோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் ஹரனே பாதிரி புலியூர் ஹரனே தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் ஹரனே. நம்முடைய மன்றத்தினுடைய அத்தனை பெருமக்களுக்கும் வணக்கத்தை சொல்லி ஞானியாரடிகளுடைய அவருடைய கரத்தினாலே எழுதிய இந்த பாடலை இன்றைக்கு அவருடைய 120வது ஆண்டு அவரால் இயற்றி வைக்கப்பட்ட துவக்கி வைக்கப்பட்ட இந்த பெருவிழாவினை தொடர்ந்து நடந்து வந்து வருகின்ற இந்த வேளையிலே அவருடைய நினைவாக இந்த பாடலை அவருடைய கையாலே எழுதப்பட்ட பாடலை இங்கே நினைவுபடுத்தி பாட விரும்புகிறேன். 5ஆம் பட்டத்து ஞானியாரடிகளுடைய தோத்திர பாமாலை அவர் எழுதியிருக்கிறார். நற்புலிசை ஞானியார் நல்ல மடம் உரையும் நற்புலிசை ஞானியார் நல்ல மடம் உரையும் அற்புத நல் ஆசான் அடியினைக்கே நல் ஆசான் அடியினைக்கே சொற்றிடும் இப்பாமாலை நன்றாக பாலித்து அருள் செய்வான் நன்றாக பாலித்து அருள் செய்வான் காமாரி என்ற கரி. இதுதான் அவருடைய பாடலுடைய விநாயகருடைய பாடல். அடுத்தபடியாக இந்த நூலினுடைய விளக்கத்துக்காக ஒரு பாடல். சீர்மலி மௌலி சீர்மலி மௌலி புலிசனற்குலம் திகழிரு மருங்கினில் துவங்கும் துலங்கும் சீர்மலி மவுலி குலிசனச்சூலம் திகழிரு மருங்கினில் துவங்கும் பேர்மலி தையல் ஐயில் தையலையிலொடு மஞ்சை பிறங்கிடும் குக்குடத்துவசம் நார்மலிந்திடவே கறந்து எமை போல நன்னியே அடியானையாண்ட ஏர்மலிசை புலிசை சண்முக குருவின் இணையடி சிரம் கொண்டு பணிவாம் சண்முக குருவின் இணையடி சிரங்கொடு பணிவாம். வரவேற்புரை வழங்கிட ஐயா திருப்பாதிரி புலியூர் சித்தாந்த சைவரி மன்றத்தினுடைய தலைவர் உயர் திரு பாடலிதா சங்கர் அவர்களை அழைக்கின்றேன். எங்கள் கடலூர் திருப்பாதிரி புலியூர் சைவ சித்தாந்த மன்றத்துக்கு இன்று எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பெரிய நாங்கள் ஒரு பொற்காலமாக தான் நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு 2 புதுவையிலேருந்து 2 பேர் ஆதீனம் வந்திருக்கிறாங்க. ப்ரொஃபஸர் இன்றைக்கி சுற்றுப்புற ஆட்டானாக்கா அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சென்னை மயிலாப்பூர் சைவ சித்தாந்தம் பெருமன்றமும்
திருப்பாதிரிப்புலியூர் சித்தாந்த சைவ நெறிமன்றம் இணைந்து நடத்துகின்ற தவத்திரு ஞானியார் சுவாமிகளின் 120ஆம் ஆண்டு பெருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரும் வழங்கி வரவேற்கின்றேன். இன்று இந்த விழாவிற்கு ஆசிரியரை வழங்க இருக்கின்ற திருப்பாதிரிப்புலியூர் திருக்கோயிலூர் ஆதீன 9ஆம் பட்டம் ஞானியார் சுவாமிகள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று விருது வழப்பெற இருக்கின்ற எங்கள் மன்றத்தின் வழித்துணை நடத்தும் தமிழாளர் முருகசாமி ஐயா அவர்களையும் புலவர் திரு ஞான பிரகாசம் அவர்களையும் வருக வரவேற்கின்றேன். எங்கள் மன்றத்தின் வழி நடத்தும் குரு அவர்கள் புதுவையிலேருந்து வந்திருக்கும் பொற்களஞ்சியம் எங்கள் மன்றத்துக்கு கிடைத்த பொற்களஞ்சியம் அவர் முருகசாமி ஐயா அவர்கள். அவர் மூலியமாக வந்து எங்களுக்கு சென்னையிலேருந்து மயிலாப்பூர்லேருந்து எங்களுக்கு வைரத்தை கொண்டாந்துருக்கார். வைரமும் பொண்ணும் எங்களுக்கு சேர்ந்ததுனால எங்கள் மன்றத்துக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். பூண்டி கல்லூரியில் பேராசிரியர் பாலமுருகன் அவர்களையும் நன்றி உரை வழங்க உள்ள தட்சிணாமூர்த்தி இவர்களையும் வருக வருக என வரவேற்று மொழிகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆசியுரை வழங்க வருகை புரிந்திருக்கின்ற திருப்பாதிரிப்புலியூர் கோவலூர் ஆதீனம் 9ஆம் பட்டம் திருப்பெருந்தவத்திரு ஞானியார் சுவாமிகள் அவர்களை வருக 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 என உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே வரவேற்று மகிழ்கின்றோம். உணர்ந்துவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணி என் அழகில் ஜோதி என் அம்பலத்து ஆடுவா மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ. நமது மெய்கண்டார் அரங்கிலே நமது குருநாதர் எழுந்தருளி சைவ சித்தாந்த பெருமன்ற தலைவர் அவர்களின் அன்பு கட்டளைக்கு உங்களோடு நான் இந்த 120வது ஆண்டு பெருமங்கல பெருவிழாவில் கலந்து மகிழ்கிறேன். அறிமுக உரை ஆற்றிட இந்த விழாவின் நோக்கம் என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இந்த விருது வழங்குவதுடைய தாம்பத்தியம் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு அறிமுகத்தை பெருமன்றத்தினுடைய சார்பாக இங்கு நமக்கெல்லாம் கூறிட வழங்கிட தலைவர் சைவ சித்தாந்த பெருமன்றம் சென்னை மயிலாப்பூரில் மிக அற்புதமாக இயங்கி வருகின்ற சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய தலைவர் உயர் திரு சரவணன் ஐயா அவர்கள் காலையில் அவருடைய பேச்சு நம்ம கேட்டோம். அது கரை புரண்ட வெள்ளம் போல தங்கு தடை ஏதும் இல்லாமல் அப்படியே நம்மளாம் இழுத்துட்டு போச்சு. அது தனியாக போகல, அதுதான் முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 11:15 ஆரம்பித்து கரெக்டாக 1 மணி 1:45 மணி நேரம் தன்னுடைய சொற்பொழிவால் நம்ம எல்லாம் அடக்கி வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு அது மட்டுமல்ல, இந்த மன்றம் முதலாக அவருடைய சொற்பொழிவு இன்று தான் நாம் கேட்கிறது. இந்த மன்றத்தை பொறுத்தவரை எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்வது போல இந்த எல்லா புகழும் நம்முடைய முருகசாமி அவர்களுக்கு. இல்லை என்றால் இப்படிப்பட்ட பெருமகனுடைய சொற்பொழிவெல்லாம் நாம் கெடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த மடத்திற்கு இந்த கட்டிடம் கட்டின பிறகு இங்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஆதீனங்களுடைய காலடி இங்கு பெய்திருக்கின்றது. திருவாவூர் ஆதீனம், பொம்மபுரம் ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், குன்றக்குடி அடிகளார் என்று பல ஆதீனங்களுடைய காலடிகள் இந்த மன்றத்தில் பட்டு புனிதத்துவத்தை ஏற்றிக்கொண்டே செல்கின்றன. அந்த வகையில் இன்று நம்முடைய ஐயா சரவண ஐயாவுடைய வருகையும் மிகவும் நம்முடைய ஞானியார் சுவாமிகள் நாம் குறிப்பிட்ட போதெல்லாம் நமக்கு வந்து ஆசி வழங்க இன்று வருகை புரிந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அந்த வகையில் இந்த மன்றத்தில் அறிமுக உரை ஆற்றிட ஐயா அவர்களை அன்போடு பணிவோடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஒரு 120 வருடங்களை முன்னோக்கி பார்த்தால்
பெரிய அளவில் தமிழகத்தினுடைய அறிஞர்களும் ஞானியார் சுவாமிகளுடைய சீடர்களுமாக இருந்து நாளை பெருமன்றத்தை தோற்றுவிப்போம் என்பதாக திட்டமிட்டு கொண்டிருந்த நாள், அந்த நாளில்தான் இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு நாள் தான் இதை அடையாளமாக நடத்துவோம். மதிப்பிற்குரிய தமிழாகரார் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் சிறப்பு சொற்பொழிவை மன்றத்தின் சார்பாக பேச வேண்டும் என்று கேட்டு, நாளை வேலை நாள் ஆதலினால் 2 நாள்களாக நாம் நடத்தலாம் என்று அவர்களுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேரில் சிறப்பாக அன்றைக்கு ஞானியார் சுவாமிகள் நிகழ்த்தியதைப் போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இன்றைக்கு பட்டமேற்று இந்த மடத்தை அருள்பாலித்து கொண்டிருக்கிற சுவாமிகள் நமக்கு எழுந்தருளி இருக்கின்றார்கள். அதாவது ஆறுமுக மெஞ்ஞான சிவாச்சாரிய சுவாமிகள், இதுதான் ஞானியார் சுவாமிகளுடைய அந்த நீளமான பெயரடையாளம். திருக்கோவலூர் ஆதீனம். திருக்கோவலூர் என்பது வீரட்டானத்திலே ஒன்று. இந்த கோவலூர் சங்ககாலம் கபிலர் வரலாற்றோடு தொடர்புடைய ஊர். அந்த ஊர் திருக்கோயிலுக்கு வழிபாட்டுக்கு சென்றிருப்பவர்கள் இங்கே சங்க காலத்தில் இருந்து இன்று வரை அதனுடைய நீட்சி இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற உருவ வழிபாடு எல்லாமே பல அடுக்குகளை உங்களுக்கு வரலாறை தெரிவிக்கும். அதனால் திருக்கோவிலூர் போகிறவர்கள் நாம் ஒரு 3000 ஆண்டு கால வரலாற்றில் இருந்து கொண்டு பார்க்கிறோம் என்று அந்த திருக்கோயிலை அனுபவிக்கலாம். அந்த திருக்கோயில் சார்ந்து எழுந்த ஒரு ஆதீனம் திருக்கோவலூர் ஆதீனம். அந்த ஆதீனம்தான் இந்த ஆறுமுக மெஞ்ஞான சிவாச்சாரிய சுவாமிகள் என்கிற 5ஆம் பட்டத்து சுவாமிகளால் பல்வேறு சிறப்பான முன்னேற்பாடுகள் அல்லது எதிர்கால செயல்பாடுகள் என்பதாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டன. அதை பற்றிய ஒரு தலைப்பு நாளைக்கு அமைந்திருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய ஞானியார் சுவாமிகள் பழனியாண்டி என்கிற பூர்வாசிரம பெயரை கொண்டவர். அதைப் போலவே அவர் பழனியில்தான் தன்னுடைய சொற்பொழிவுக்கு சென்ற காலத்தில்தான் சமாதியானார்கள். பழனி பாதையில்தான். அதற்கு பிறகு அவர் பழனியிலே சாது சுவாமிகள் மடத்தில் இருத்தி அதற்கு பிறகு இங்கே கொண்டு வரப்பட்டு சமாதி அமைக்கப்பட்டது. நீங்கள் மடத்திற்கு சென்றால் அங்கே மேனா என்று சொல்லப்படுகின்ற அந்த பல்லக்கு இருக்கும். 5ஆம் பட்டத்து சுவாமிகள் பயணித்த அந்த பல்லக்கு, அவர்களை பற்றி பல்வேறு அறிஞர்கள் சுவாமிகளுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய ஞானப்பிரகாசம் அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்ட பொழுது ஞானியார் சுவாமிகளை நிறைய பேர் எழுதிய வரலாறுகளை நீங்கள் தொகுத்து ஒரு தொகுப்பாக வெளியிட வேண்டும், அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஞானியார் சுவாமிகளுடைய வரலாற்றை இங்கே இருந்த புலவர்கள் தொடங்கி சென்னை பல்கலைக்கழகத்திலேயும் ஒருவர் அந்த சிற்று இதழ் ஒன்று சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்தது, அதிலேயும் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் தொகுத்து நாம் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் விட சைவ சித்தாந்த பெருமன்றம் என்ற ஒன்று மடாதிபதிகளை கடந்து சைவ சித்தாந்தை வளர்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஞானியார் சுவாமிகள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அல்லது திருஞான சம்பந்தருடைய ஒரு ஆளுமை என்று சொல்லலாம். திருஞான சம்பந்தருக்கு ஒரு அமைப்பு உண்டு. சென்ற காலத்தின் பழுது இலா திறமும் இனி வருங்காலத்தின் சிறப்பும் இற்றைக்கு எழுந்து அருளப் பெற்ற பேர் என்று திருஞான சம்பந்தருடைய வடிவத்துக்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன என்றால், இந்த காலத்தில் எழுந்த திருஞான சம்பந்தரால் பழங்காலமும் எதிர்காலமும் இணைகிறது என்று பெயர்.
அதை கடந்து நீங்கள் செல்ல வேண்டிய வேலை இல்லை. அப்படி அந்த திருஞான சம்பந்தருடைய உருவத்திற்கான செயல்பாடுகளை நமக்கு அமைத்து தருவதற்கு அல்லது அதற்கான ஒரு களமாக இருப்பதற்கு சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை தோற்றுவித்தார்கள். அதற்கு இன்னொரு காரணம் ஒன்று உண்டு. அப்பொழுது தோற்றுவிக்கிற காலத்தில் அன்றைக்கு மறைமலடிகள் இருந்ததாக வரலாறு இல்லை. தோற்றுவிக்கிற அன்றைக்கு ஜே.எம். நல்லசாமி பிள்ளை அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இங்கே முன்சிப்பாக வேலை செய்கிறார்கள் அல்லது நீதியரசராக இருக்கிறார்கள். இந்த ஜே.எம். நல்லசாமி பிள்ளை அவர்கள் சோமசுந்தர நாயகரை பின்பற்றியவர். ஜே.எம். நல்லசாமி பிள்ளை அவர்கள் ஆங்கிலத்திலே சைவ சித்தாந்தத்தை எழுதியவர். நல்ல மிகப்பெரிய ஆளுமை. அதாவது சைவ சித்தாந்தத்தை ஆங்கிலத்தில் எழுதிய ஒரு நல்ல ஆளுமை. நமக்கு அதை படித்துவிட்டு ஜியு போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். அதனால் ஜியு போப் மொழிபெயர்க்கிறதுக்கு மூலமான ஒரு ஆக்கம் ஜே.எம். நல்லசாமி பிள்ளையினுடையது. அதோடு கூட திருவருட்பயனுக்கும் ஜே.எம். நல்லசாமி பிள்ளை உரை எழுதியிருக்கிறார். இது ஜியு போப் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இவரால் நடந்தது. இது ஒரு முக்கியமான செய்தி. அவரை நம்பி ஞானியார் சாமிகள் இந்த வேலையை ஒப்படைக்கிறார். அதுதான் முக்கியம். இந்த 1915 இந்த மன்றத்தை சொசைட்டி சங்க சட்டப்படி பதிவு செய்கிறார்கள். அந்த ஆவணத்தை நாங்கள் தற்பொழுது தான் எடுத்திருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நாங்கள் அப்படியே அச்சு செய்ய இருக்கிறோம். ஆனால் அது கிடைத்திருக்கிறது, கையெழுத்தோடு கிடைத்திருக்கிறது. அன்னைக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆவணம். சூப்பர்வைசர் சீமான் சிங்காரவேலு முதலியார் அவர்கள்தான் நம்முடைய ஜே.எம். நல்லசாமி பிள்ளை அவர்கள் உடனாக சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் தொடக்க காலத்தில் இருந்தவர். இந்த ஞானியார் சாமிகள் என்னென்ன மாதிரி பணி செய்தவர் என்று கேட்டால், சைவ சித்தாந்த பெருமன்றம் சில காலம் முடங்குகிறது. மாநாடுகள் நடக்கவில்லை. கொரோனா முடக்க மாதிரி மனிதர்களால் முடங்குகிறது. அப்போது மறுபடியும் தான் அவர் நிதி கொடுத்து இதை மறுபடியும் நடத்துங்கள் என்பதாக முன்னின்று செய்தார். மாநாட்டை நடத்தினார், சித்தாந்த இதழை நடத்தினார். இது தொய்வில்லாமல் நடக்க வேண்டும் என்று தானே தலைவராக இருந்தார். சில பேருக்கு மன்றத்துக்கு அல்லது சமாஜத்துக்கு யார் தலைவராக இருந்தார்கள் என்று எழுத தெரியவில்லை. அடிக்கடி மறைமலடிகளை எழுதிடுவார்கள். மறைமலடிகள்லாம் அதில் தொடங்கவில்லை. மறைமலடிகள் பின்னாடி மேனேஜராக வருகிறார். மேனேஜர்னால் தெரியும், ஆஃபீஸு பார்த்துக்கிறவர். காரியதரிசி, நிர்வாகி, நிர்வாகஸ்தன் அப்படின்னு அதை எழுதுவார் அவரே, மறைமலடிகளே. அதுக்கப்புறம் 2 செயலாளர்கள் இறந்துடுறாங்க. இறந்துட்டதுனால மறைமலடிகள் மறுபடியும் அது சிதம்பரத்தில் ஒரு மாநாடு முதல்ல நடக்குது. சேர் ராமநாதன் பிள்ளை இலங்கையில் இருந்தவர், அவரெல்லாம் மிக விரிவாக நடத்துகிறாங்க. இதெல்லாம் ஜே.எம். நல்லசாமி பிள்ளையுடைய சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற ஆங்கில இதழில் இருக்குது. இதெல்லாம் அப்போ தான் மறைமலடிகள் ஆதிக்கம் செலுத்தி அது தலைவர்னு அது வந்துடுறார். முதல்ல மறைமலடிகள் 1901 ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலில் 1901 இல்லை, அதாவது 1905க்கு பிறகு அந்த நூல் எழுதும்போது சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் யான் நிர்வாகஸ்தனாக இருந்தேன் அப்படின்னு தான் எழுதுகிறார். அப்போ 2 செயலாளர் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. நான் மேனேஜராக இருந்தெல்லாம் எழுதுகிறார். அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு அதே புக்கை ரீப்ரிண்ட் பண்ணும்போது நான் தோற்றுவித்த மகா சமாஜன் எழுதுகிறார். இதுதான் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறது. அந்த 2 ஆவணமும் என்கிட்ட இருக்குது. அதை எடுத்து நான் போட்டிருக்கேன். அவருடைய நூல்லே நான் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, அவருக்கு ஜே.எம். நல்லசாமி பிள்ளையை பிடிக்காது. அந்த டைரியில் அவரை பற்றி எப்படிலாம் திட்டி எழுதணுமோ அதெல்லாம் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் திருட்டு வேலையும் எழுதுவார் அப்படின்றதெல்லாம் அந்த டைரியை பார்க்குறவங்களுக்கு தெரியும். மறைமலடிகள் இதில் என்ன முக்கியமான செய்தின்னு கேட்டிங்கன்னா, ஞானசாகரன் ஒரு இதழ மறைமலடிகள் நடத்துகிறார். அது சைவ சித்தாந்த மகா சமாஜத்துக்கான இதழாகவே அறிவிக்கிறார். அதில் சோமசுந்தர நாயகர் 1905 இறந்துடுறார். 1905 2 இறந்துடுறார்.
அவர் 2ல் இறக்குறார். 1901க்கும் 2த்துக்கும், அதாவது இறந்த உடனே 1901 தான் சோமசுந்தர நாயர் இறக்குறாரு. 2லேருந்து இவர் மறைமலடிகள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இதை தொடங்கி சோமசுந்தர நாயருடைய மாணவர்களெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறார். பாண்டித்துரை தேவர் சோமசுந்தர நாயகரால் ஆரம்பிக்கப்பட்ட வேதாகமோக்த சபை அப்படின்னு ஒரு சபை இருந்தது சென்னையில். அதுக்கு 25வது ஆண்டு விழாலாம் நடத்துகிறாங்க. அதில் 120 புலவருக்கு மேலே வாழ்த்துறை சொல்லியிருப்பாங்க, அதாவது இரங்கல் உரை எழுதியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் அன்றைக்கி 100 பேருக்கு மேலே புலவர்கள் யாரை பற்றி எழுதினாங்க, உவேசா முதல் கொண்டு தாமோதரம் பிள்ளை முதல் கொண்டு எழுதினாங்கன்னா அந்த சோமசுந்தர நாயரை பற்றி எழுதினாங்க. அதெல்லாம் நான் வெளியிட்டிருக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். நானும் அது உங்களுக்கு கிடைக்காது, அது ஒரு ப்ராஜெக்ட், வேறு ஒன்றும் இல்லை. அது நீங்கள் படிக்கலாம். அப்போ இந்த சோமசுந்தர மறைமலடிகள் எழுதின அந்த நூல், அந்த இதழ் ஞானசாகரம் அல்லது அறிவு கடல்னு அப்புறம் மாற்றுறாரு. அந்த ஞானசாகரத்தில் நான் சோமசுந்தர நாயகருடைய நூல்களெல்லாம் பதிப்பிக்க போகிறேன்னு எழுதுகிறார். சோமசுந்தர நாயர் நூல்களை பதிப்பிக்க போகிறேன்னு எழுதுகிறவர் பின்னாடி அதை அவர் செய்ய விடாமல் போகுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோமசுந்தர காஞ்சின்னு சோமசுந்தர நாயர் இறந்த உடனே ஒரு நூல் போடுறார். அந்த நூல் தப்பாக எழுதுகிறார். அவருக்கு சரியாக எழுதிட்டு, அதாவது அவர் எழுதினதை ஒத்துக்க முடியாதுன்னு புலவர்கள் சண்டை போடுறாங்க. அந்த சோமசுந்தர காஞ்சிக்கு மறுமொழிலாம் எழுதுகிறாங்க. அந்த சோமசுந்தர காஞ்சி பிறகு அது ஒரு மாதிரி அதுக்குள்ளே புலவர்கள் எழுதினது மறுமொழி இது எல்லாம் சேர்ந்து சோமசுந்தர காஞ்சி ஆக்கன் நூல் கிடைக்குது. நீங்கள் பார்க்கலாம். இந்த இதில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோமசுந்தர நாயகருடைய மற்ற மாணவர்களுக்கு இவருக்கும் ஒத்து வரலைங்கிறது தெரியுது. இவர் சோமசுந்தர நாயகருடைய ஒரு நூலை கூட மறுபதிப்பு பண்ணலை. சோமசுந்தர நாயகர் அவருடைய பரிந்துரையில் தான் கிறிஸ்துவ கல்லூரியில் இவருக்கு வேலை கிடைக்குது. யாருக்கு? மறைமலடிகளுக்கு. மறைமலடிகளை கூப்பிட்டு வச்சு வீட்டில் நீ இன்றைக்கி மனைவியோடு வர வச்சு தங்க வச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி இன்றைக்கி குளிச்சுட்டு இங்கே தான் சாப்பிட்டு போகணுன்னு தங்குற அளவுக்கு அவரோட நெருக்கமானவர். அவர் வளர்க்குறார் அவரை அந்த மாதிரி கொள்கையில். அவர் சோமசுந்தர நாயகருடைய வரலாறை எங்கேருந்து எழுதுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் அங்கே வித்தியாசம். சைவம், சென்னை சிவனடியார் திருக்கூட்டம் சைவம்னு ஒரு இதழ் நடத்துது. அந்த இதழில் ஒரு முதலியார் எழுதுகிறார், ஒரு 5-6 பக்கத்துக்கு சோமசுந்தர நாயர் வரலாறு. அதை பயன்படுத்தி தான் இவர் வரலாறு எழுதுகிறார். அப்போ பாருங்களேன் நீங்கள். ஆனால் சோமசுந்தர நாயர் வரலாறு ஒரு நூலாக எழுதுகிறார் மறைமலடிகள். இதான் அதில் இருக்கிற விஷயம். அந்த நூல், அந்த கட்டுரையை கூட ஆங்கிலத்தில் நம்ம அகிலாண்ட சித்தா மொழிபெயர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயம் நல்லசாமி பிள்ளை எழுதினதை மொழிபெயர்க்கிறாங்க. எதுக்கு இந்த வரலாறுலாம் சொல்கிறேன்னா, நான் ஒருத்தரோட நெருக்கமாக இருந்து அவரால் வளர்ந்தே அவர் வரலாறை நானாக எழுதலைங்கிறேன். அப்படி தான் அவர் நீங்கள் பார்க்கணும் அதை. அதே மாதிரி அப்போ இந்த இடைவெளியில் சோமசுந்தர நாயருடைய மாணவர்கள், அதுக்கப்புறம் ஒரு வெற்றிடம் வருது. யார்? சோமசுந்தர நாயர் இறந்ததுனால ஜெயம் நல்லசாமி பிள்ளை அவர்கிட்ட படித்தவர். இவரை தான் கூட்டிக்கிட்டு விவேகானந்தரை பார்த்தாருன்னு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் நான் அதில் எனக்கு எவிடன்ஸ் கிடைக்காதனால நான் அதை தொடர்ந்து சொல்கிறதில்ல. அவர் செய்த வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் நாயன்மார் வரலாறு இது எல்லாத்துக்குள்ளேயும் அவர் பணியாற்றார். நாயன்மார்களுக்கு ஊர்வலம்லாம் நடத்தினது சோமசுந்தர நாயகர் அன்னைக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் திருக்குறளோட முதல் குறளுக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறாங்க. அந்த முதல் குறளில் சமஸ்கிருதத்தையும் ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு சண்டை போட்டு ஒரு 1000-2000 பக்கத்துக்கிட்ட சோமசுந்தர நாயகரை திட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து. பெரிய அதாவது மிகப்பெரிய போராட்டம் அது. தமிழ் பெருசா சமஸ்கிருதம் பெருசான்ட்டு. இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. சண்டை நமக்கு முக்கியம் இல்லை, நாம் என்ன செய்யணுங்கிறது தான் முக்கியம். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியல. அவனை குறை சொல்கிறது இவனை குறை சொல்கிறது தான். என்ன நடக்கணும்னு பேச மாட்டானுங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை பாருங்களேன். நீங்கள் யாராவது இந்த ஊருக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு பேசுகிறதில்ல. அவன் சரியில்லை அவன் சரியில்லைங்கிறான். அதுதான் நமக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதனால் வரலாறை எது செய்யணும்னு பேசணுமே தவிர, அவன் இப்படிப்பட்டவன் அவன் எப்படிப்பட்டன்னு பேசி ஏமாத்துறான் பாரு, அவன் பின்னாடி நீங்கள் போகக்கூடாது. அந்த வேலையை பண்ணுறது தான் இன்றைக்கி. அதுக்கு தான் மறைமலடிகள் பயன்படுறார். அதனால் சைவத்துக்குள்ளே
ஒரு 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 சரியான வேலைப்பாடு வேணும். இந்த வேலைப்பாட்டுக்கு தான் ஞானியார் சுவாமிகள் அன்னைக்கு யாரை வச்சு பண்ணணும்னு ஜெயம் நல்லசாமி பிள்ளையை பயன்படுத்துகிறார். இப்படி தான் அது தொடங்குது. அந்த மன்றத்தில் பெரிய அளவில் வேலை செஞ்சது ஒருத்தர் மா பாலசுப்ரமணிய முதலியார்னு ஒருத்தர். அவர் காலத்தில் தான் இந்த தமிழில் 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இலக்கியங்களுக்கு பண்டை தமிழ் இலக்கியங்கள் தான் பேர். சங்க இலக்கியங்கள்னு பேர் கொடுத்தது சைவ சித்தாந்த மகா சமாஜம். அதை பேர் கொடுத்தது மட்டும் இல்லை, ஒரே தொகுதியாக போடுறாங்க வையாபுரி பிள்ளையை வச்சு. அதுக்கப்புறம் தான் ஆமாம், அதுக்கப்புறம் தான் பாரி நிலையத்தில் அதே வையாபுரி பிள்ளையோட பதிப்பு வருது. இதுக்கு முன்னாடி 1915 இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் சொல்லிக் கொடுக்கணும், தமிழும் செம்மொழி அப்படின்னு தீர்மானம் போட்டது சைவ சித்தாந்த மகா சமாஜம். எங்கே தீர்மானம் போட்டாங்கன்னா பச்சைப்பன் கல்லூரியில் வச்சு போட்டாங்க. அப்போ நம்ம ஏதோ வெறும் மன்றம் இல்லை, இது ஞானியார் சுவாமிகள் ஆரம்பித்து வச்சு தமிழை எப்படி பார்க்கணும், சைவத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற 2 செயல்பாடும். இப்போ நீங்கள் இந்த வரலாற்றுக்குள்ளே சோமசுந்தர நாயகரும் மறைமலைகளும் கடந்து வந்தீங்க அப்படின்னா ஞானியார் சாமிகள் தான் மிக முக்கியமான ஆள். அவருடைய அந்த சத்தியத்தன்மை அல்லது உண்மைத்தன்மை தான் இன்றைக்கு வரைக்கும் உங்களை இந்த சைவத்தை நிலைநிறுத்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. ஏன்னா எங்கள் வாத்தியாரும் நம்ம ரத்ன சபாபதி என்னுடைய ஆசிரியர், இங்கே நம்ம வண்டிப்பாளையத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் இந்த ஊர் நான் சொன்னது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் அது நிறுவனம். ஆனால் அங்கே இருந்த ஆளுங்க எல்லாம் நம்ம கடலூர்காரங்க. அதில் நம்ம ஐயா சொல்லுவாங்க, உங்களுக்கு எத்தனை பேர்லாம் இங்கே இருந்தாங்க நடேசன் இல்லையார். அப்புறம் உங்களுக்கு வரலாற்றில் நிறைய ஆளுமை இந்த ஊர் சார்ந்து சிவலிங்கனார் ஐயா, அதுக்கு அவரும் பழக்கம். நமக்கு நம்ம ரத்ன சிவாஜி ஐயா தான் நம்ம கூடவே இருந்தது. அவர் தான் சைவ சித்தாந்தனுடைய முதல் தலைவர் சைவ சித்தாந்த துறைக்கு, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு. சைவ சித்தாந்த பெருமன்றம், ஆமாம், கரையேற்றி விட்டது மட்டும் இல்லை, நம்மளை திருப்பி இங்கே வர வைக்கிது பாருங்க, கரை காண வைக்குது. கரை ஏற்றி விடுறதுங்கிறத விட கரை காண வைக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் கரை காணுவதற்கு உரிய ஒரு ஊர் தான் இது. அதனால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்வோடு கூட தான் இங்கே பயணிக்கிறீங்க. அதனால தான் நான் 120 எப்படியா இருந்தாலும் கடலூரில் தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனாலும் நாங்கள் கடலூரில் ஒரு நாள் பாட்டு பாடிட்டு போயிருப்போம், நீங்கள் குறிப்பிடனாலும். ஏன்னா நமக்கு அந்த மகான் நமக்கு அவருடைய வாழ்த்தை, அவருடைய இதுவை நமக்கு அளிக்கிறார். அதுக்காக தான் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். அதில் அப்புறம் பார்த்த உடனே இந்த ஊர் சேர்ந்து களம் அதாவது சைவத்துக்கான ஒரு பணியை, இலக்கியத்துக்கான பணியை எளிமையாக செய்கிற 2 பேர் நமக்கு இங்கே இருக்கிறாங்க அடையாளமாக, ஞானப்பிரகாசமும் முருகசாமியும். அப்போ ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களும் முருகசாமி ஐயா அவர்களும் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு பழகிறதுனால எப்படின்னு தெரியாது, எழுதுகிறவங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு தான் அது தெரியும். கொஞ்சம் பேசின உடனே அவங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறதுலேயும் ஒரு தன்னை தனியாக அதிகாரப்படுத்திக்கிறதுல எப்படி போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகசாமி ஐயாவை இங்கே எல்லோரும் ஒரு நல்ல பழகுதலையும் ஒரு 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 தன்னுடைய மன வளர்ச்சிக்கு அவர் எப்படி இங்கே பயன்படுறார் அப்படிங்கிறதுலையும் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள்னா சென்னையில் ஒரு தடவை வந்தப்போ அவர் எல்லா நூலையும் கொண்டாந்து கொடுத்தார். சின்ன சின்ன நூல் தான், ஆனால் அதில் சென்றடைய வேண்டிய செய்திகள் நிறைய இருந்தன. அதனால தான் நான் அப்போவே அவர் இவ்வளோ வேலை பார்க்குறாரு, ஆனால் அவர் ஒரு ஆள் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அதனால் இங்கே உங்களுக்கு தெரியலாம், வெளி உலகத்தில் அப்படிலாம் யாரும் அவர் இது பண்ண மாட்டாங்க. அதனால் நாம் உடனடியாக இந்த 2 பேரையுமே இங்கே கவனிக்கணும். நான் ரொம்ப நாளாக அந்த உண்மையை சொல்லப்போனால் நம்ம சாமியாருங்களுக்கெல்லாம் பட்டத்தை கொடுத்துட்டு இனிமேல் யாருக்கும் பட்டம் கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அந்த அளவுக்கு நம்ம அவங்க மேலே வெறுப்பு வந்துருச்சு நமக்கு. ஏன்னா சைவத்துக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய செயல்பாட்டில் நமக்கு பின்னடைவு இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம முதல்ல அவங்கள ஆசைப்படுறோம், செய்வாங்க, ஏதோ அவங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தா அது சரியாக வரல. அதனால தான் நம்ம அதை நிறுத்திட்டோம். நாங்கள் இப்போ மறுபடியும் இவங்களை வச்சும் 120 வச்சு நாங்கள் திருப்பி அதை உங்களுக்கு வழங்குறதுக்கெலாம் வாய்ப்பு ஒரு கடவுள் கொடுத்துருக்காரு.
சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறத நாங்கள் ஏதோ இப்போ என்ன இங்கே மாணவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, எங்களுடைய மாணவர்கள் இப்போ இவ்வளோ தளவு அந்த சுந்தர வடிவேலாயுதம் ஐயா வந்து தேடி வர்றாங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய மாணவர்களோடு சேர்ந்து நாங்கள் முன்னெடுக்கிற அடிப்படை தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரகுபாய் அம்மாவை அடுத்தது வாழ்த்துறை சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களும் சத்தியமூர்த்தியும் தான் என்னை 30 வருஷமாக பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ நான் வந்து 2000 அதுக்கு செயலாளராக இருந்தேன். நான் சொல்கிறது பொதுச் செயலாளர்னு அப்போ பதவி 2000 எனக்கு கொடுத்தாங்க. நானே அதை வேணான்ட்டு விட்டுட்டேன். 2001 அதை விட்டுட்டு ஓடிட்டேன் நான். ஐயோ போதும், இந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்து இல்லை நம்ம சைவ சித்தாந்த பெருமன்றத்து மூலமாக சமூகத்துக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னு தான் இப்போ வந்தேன். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நானாக எதையும் செய்ய முடியாது. ஒரு மகான்களுடைய அந்த புள்ளி அந்த காலத்தில் இயங்கும். நான் காலையில் கூட அதான் சொன்னேன், உங்கள் மூலமாக இயங்கிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கும் போது தான் அவங்க வேலை செய்வாங்க. இல்லை அப்படின்னா எந்த காலத்துலையும் எதுவும் நடக்காது. நாம் கிடைக்கும்போது தான், இப்போ பாம்பன் சாமி கிடைக்கும்போது தான் குமரகுருபரால் விட்ட விஷயத்தை முருகன் மேற்கொள்கிறான். அப்போ ஒரு ஆள் கிடைக்கணும், அதுக்கு நாம் தயாராகணும். அதுக்கு ஒரு கொள்கையும் இருக்குதுன்னா அது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம்னு ஒரு பேர் வந்து பெரிய பேர் இல்லை, அது வந்து ஒரு நடுவில் வந்த பேர் தான். இருந்தாலும் அந்த பேரில் தெரிகிற அந்த அடிப்படை இருக்குல்ல, முன்னாடி பின்னாடி, அது வந்து ஒரு மிகப்பெரிய வீச்சு. அந்த வீச்சு வந்து உங்களுக்கு இந்த உலகத்துக்கே தேவைப்படும். ஒரு நூல் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கூட வாய்ப்பு இருந்தால் படித்து பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் மராட்டி மொழியில் ஒருத்தர் எழுதினார், சைவ தத்துவம்ட்டு, கணேச வாசுதேவ தக்காரே அப்படின்னு பேர். அவர் எழுதின புத்தகம் தமிழில் கிடைக்கிது, ஆனால் கிடைக்கிற இடம் வேறு இடம். அந்த நூலுக்கு முன்னுரை ஒருத்தர் எழுதுகிறார். அவர் பாகேன்னு ஒரு ப்ரொஃபஸர் பாம்பேயில். உலகத்துக்கு கம்யூனிசம் ஒரு முக்கியமான தத்துவம், பொதுவுடைமை தத்துவம், சித்தாந்தம் வந்து மிக முக்கியமானது, அது ஒரு பெரிய தத்துவம். ஆனால் நடைமுறைக்கு ஒரு தத்துவத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னா அது சைவ சித்தாந்தம்னு அந்த முன்னுரையில் எழுதுகிறேன். அதெல்லாம் இப்போ நான் எடுத்து மாணவர்களுக்கு அந்த பேஜை எடுத்து அப்படியே கொடுக்குறேன் இப்போலாம் அந்த பாடத்தில். இது நமக்கு இந்த அருமை தெரியல, ஞானியார் சாமிக்கு மட்டும்தான் தெரிஞ்சது இது வரலாறுல. அதுதான் நான் சொல்ல வந்தது. அவர் தான் திலகவதி அம்மையாருடைய அவங்களுக்காக துதி எழுதினவர். 5ஆம் பட்டம் சாமி வந்து திலகவதி அம்மையார் துதி எழுதினவர். நீங்கள் மடத்துக்கு போனீங்கன்னா அதை பார்க்கலாம், அதை சோத்தில் எழுதியிருப்பாங்க. ஏன் நான் திலகவதியார் சொல்கிறேன்னா, சேக்கிராரே அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்கல, காரணம் சுந்தரர் கொடுக்கலன்னு. அதானே, நாயன்மாராக வைக்கல இல்லை அவங்கள. ஆனால் சேக்கிரார் அதுக்கு கொஞ்சம் வலு கொடுக்குறார். உளரார்னு 2 வலு கொடுக்குறாருன்னு எங்கள் ரத்ன சிவாவதி அதை விரிவாக எழுதியிருப்பார் திருநாவுக்கரசர் ஒரு ஆய்வில். இந்த திலகவதியார் அப்படிங்கிறவங்களுடைய ஆளுமை ஞானியார் சாமிக்கு எப்படி தெரியுதோ அதை அந்த அளவுக்கு நுட்பமாக சைவ சித்தாந்தங்கிறது நிலை நிற்கணும் அப்படின்னு முருகன்கிட்ட கேட்டு வைக்கிறார். அதான் அங்கே இருக்கிற முருகனோட வேலை. அதனால் மடம் பார்க்குறதுக்கு சைவ சித்தாந்தம் மாதிரியே இருக்கும். என்ன, நீங்கள் சைவ சித்தாந்தத்தை எப்படி மாடியாக கட்டலையோ, நீங்கள் சைவ சித்தாந்தம் ஒரு வேளை வளர்ந்தது அப்படின்னா ஞானியார் சாமிகள் மடமும் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு நான் போகிற வரைக்கும். ஏன்னா அது நடக்கும். ஏன் அப்படியே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவ சித்தாந்தம் இன்னும் மக்கள்கிட்ட அவங்க தங்களை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற வகையில் அது அப்படியே இருக்குது. உங்களுக்கு தெரியும், சில பேர் வீட்டில் வந்து வழிபாட்டு அறையில் கல் வச்சுருப்பாங்க. திடீர்னு உளுந்து உடஞ்சிது அப்படின்னா தான் தெரியும் அது வந்து மரகதம் அப்படின்னு. உடையிற வரைக்கும் தெரியாது இல்லை. நீங்கள் பார்த்துக்கிறீங்கள, பத்திரமா வச்சு பார்க்குறதுனா என்னன்னு தெரியாத பார்க்குறதுனால தான் நம்மளோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பாசி பூத்து போயிருக்குது. அப்போ வரலாற்றை மாற்றுறது அப்படின்னு ஒரு நிறுவனம் வேணும். அந்த மாதிரி ஒரு நிறுவனமாக சைவ சித்தாந்த மகா சமாஜம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சவர் மட்டும் இல்லை, அதுக்கான தகுதி வாய்ந்த ஆற்றல் வடிவம் தான் ஞானியார் சுவாமின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்படி அவர் ஆரம்பித்து வச்ச குடியரசு பத்திரிகை அலுவலகம் இருக்குல்ல, அதுதான் இன்னை வரைக்கும் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவர் ஆரம்பித்து வச்ச பாண்டித்துறை தேரத்தை சொல்லி 4ஆம் தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து வைக்கிறார். அதுதான் பாரதியாரை கொடுத்தது. பாரதியார் 4ஆம் தமிழ்ச்சங்கம் இல்லைன்னா பாரதியார் கிடையாது வரலாற்றில். அங்கே இருந்தவர் தான், அங்கே தான் போய் பாடம் நடத்துகிறார். அங்கே தான் சுப்பிரமணிய ஐயர் போய் நீ வா நல்லா எழுதுகிற என்கிட்டன்னு கூட்டிட்டு வர்றார் இந்து பத்திரிகைக்கு. அதனால் இடம் அதுதான். அந்த இடத்துக்கு மூலம் யாருன்னா ஞானியார் சுவாமி.
இன்னும் ஒரு ரகசியம், அது வெளிப்படையாக சொல்கிறதில்ல. கல்லூரி, தமிழ் கல்லூரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார் ஞானியாசாமி, அதை மயிலசாமி ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் வரலாற்று உண்மை. இது கரந்தை தமிழ் கல்லூரியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உமாமகேஸ்வரம் பிள்ளையை கூப்பிட்டு அந்த வரலாற்றை சீர்திருத்துறதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும். ஏன் ஞானியார் சாமியை பற்றியே பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தன்மையை நாம் விளங்க வைக்கணும். அவர் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறார், அவர் மூலமாக ஒரு விஷயம் நடந்திருக்குது. அந்த அமைப்பு ஒரு உண்மையான தன்மையை நாம் எட்டுவதற்கு வேலை பார்க்குது. இன்றைக்கும் நாம் யாரும் மற்ற சைவ சித்தாந்த மாநாடுகள் மாதிரி நடத்தலை. இதுக்காக தான் நான் பாலசீனிவாசனையே கூப்பிட்டு வந்துருக்கிறேன். ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லார் வேலையும் பார்த்துட்ருக்கார். நாங்கள் போகிற வழி சரிதானே இல்லையா அப்படிங்கிறத அவர் சொல்லணும். அதுதான் முக்கியமான வேலை. ஏன்னா நாம் இன்னும் இந்த மன்றத்தை அடகு வைக்காமல் இருக்கிறோம். வேலை செய்யாமல் இருக்கிறது வேறு, அடகு வைக்காமல் இருக்கிறது தான் முக்கியம். அப்போ அடகு வைக்காமல் இருக்கிறதுல தமிழையும் சங்க இலக்கியங்களுக்கு அந்த பேரை கொடுத்து அதை வந்து மிகப்பெரிய அளவில் அடையாளப்படுத்துறது நாம். அதுக்கப்புறம் பாலசுப்ரமணிய முதலியார் மாதிரியே பம்பன் சுவாமியினுடைய சீடர் ஒருத்தர் சச்சிதானந்தம் பிள்ளை, அவருக்கு பேர் சைவ பாதிரியார். சைவ பாதிரியார்னு பேர் அவருக்கு. சைவத்தில் கிறிஸ்டியன் ஃபாதர் மாதிரி. அவர் தான் பாம்பன் சாமியுடைய சீடர். அவரும் மன்றத்தை வழி நடத்தியிருக்கிறார். ஒரு மாத இதழ் அவருக்காகவே போட்டிருக்காங்க, அவர் மறைஞ்ச உடனே. அப்போ இந்த மன்றம் வந்து ஏதோ பேருக்குன்னு இல்லை, ஏதாவது ஒரு காலத்தில் அது சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. சரியான ஆள் வரும்போது அந்த ஆளாக நீங்களும் உங்களுடைய பங்களிப்பில் ஒரு முழுமையான ஆளுக்குள்ளே நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக தமிழர் வரலாறும் ஆளுமையும் சரியான பார்வையில் பார்க்கப்படும். அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ புரியுதா நான் எதுக்காக இதை சொல்கிறேங்கன்ட்டு? இந்த கடலூர் வந்து முருகசாமி ஐயாவையும் ஞானப்பிரகாசம் ஐயாவையும் வச்சுக்கிட்டு உங்களை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ முருகன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? முருகன்னா என்ன தெரியும்? இந்த பக்கம் மதுரையில் விழா கொண்டாங்க தெரியும், அந்த பக்கம் பழனியில் விழா கொண்டாடினாங்க தெரியும். அவ்வளோதான் தெரியணுமே தவிர அந்த பக்கம் இன்னொருத்தரை கேட்டால் எங்கள் பாட்டான்னுவார். இது எல்லாத்தையும் கடந்து இது தமிழர் வாழ்வியலுடைய ஒரு மிடுக்கு அப்படிங்கிறத உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு போய் எல்லாரும் வேள்வியில் நெருப்பை போட்டு கேட்டான். இல்லை முருகன்கிட்ட கேளு தருவாங்க, இன்னே பெருதி நீ முன்னிய வினையை. இப்போவே இதை மாற்றினது யார்? அந்த 2000 வருஷம் பிரச்சனையை மாற்றினது நக்கீரர். அதனால் அவர் புரட்சியாளர். ஆனால் அவர் என்ன பண்ணாங்கன்னா, பூதம் சாப்பிட்டுடுதுன்னு பூதம் கட்டினாங்க. அதாவது பூதம் காட்டுறது குழந்தைங்களுக்கு காட்டும்ல, ஐயோ என்ன வரும், பூச்சாண்டி வரும் சாப்பிட்டுன்னு, அந்த மாதிரி பூதம் சாப்பிட்டுடுதுன்னு பொய் கதை எழுதினாங்க. அது சமஸ்கிருத எதிர்ப்பு போராட்டத்தில் நுழைஞ்சவரை அவர் பூத கதையில் கொண்டாந்து கண்ணாடி வச்சுட்டாங்க. அதனால் முதல் புரட்சியாளர் தமிழுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து தமிழுக்கு எதிரான அந்த விஷயத்துக்கான போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு முதல் தலைவர் வந்து நக்கீரர். அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அப்படி இல்லைன்னா அது புரியாது. ஏன்னா இப்போவும் மலை தெய்வங்கிறான். மலை தெய்வம் இல்லை, எல்லா நிலத்துக்கும் அவர் தான் தெய்வம். அதில் தான் வருது. இதில் திருமுருகாற்றுப்படையில் நெய்தலுக்கும் அவர் தான், குறிஞ்சிக்கும் அவர் தான், முல்லைக்கும் அவர் தான், அப்புறம் பாலை இல்லை மருதம், எல்லாத்துக்கும் அவர் தான். அப்போ நால்நில தெய்வமாக பார்க்கணும் அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படையோட வேலை. அது மட்டும் இல்லை, நீ எல்லா இடத்துலையும் அவர் தாங்கிற. அது மட்டும் இல்லை, பெரும்பெயர் இயவுள், மற்றவெல்லாம் சின்ன ஆள். அப்போ எதுக்கு அது வருதுன்னா, உங்களுடைய உரிமை அதில் வருது. இந்த மாதிரி முருகரை படிக்க தெரியுதா? நமக்கு படிக்க தெரியல. அதுக்கு தான் சைவ சித்தாந்தம் மகா சமாஜம் என்ற பெயரில் வந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் அதனுடைய வேலையை செய்து. ஆனால் அதுக்கு ஒரு அதை வந்து கண்டுகொள்ளுகிற வேலை அப்படிங்கிறது தான். உங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒரு வகையில் அதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு எந்த வகையில் சிறக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு அடிப்படை. அதில் எளிமை அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா அந்த முருகனுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? அதில் திருமுருகாற்றுப்படையில் நீ எளிமையாக இருந்து அன்போட பேசுகிற அப்படிங்கிறது தான். அன்புடை நல்மொழி அலை அப்படிங்கிறார்.
அன்பாக எளிமையாக பேசுகிறான் முருகன். அவன் ஒன்றும் பெரிய இடைவெளி விட்டு நிர்வாக அதிகாரியாக இல்லை அப்படிங்கிறாரு நக்கீரர். அப்போ இந்த எளிமைத்தன்மையோடு இந்த 2 பேரையும் நம்ம பார்க்கறது தான் 120னுடைய சிறப்பு. அந்த வகையில் தான் நாம் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு இந்த திருப்பாதிரி புலியூர் சார்ந்து திருநாவுக்கரசருடைய ஒரு வலிமையோடு கூட ஞானியார் சுவாமிகளுடைய ஒரு ஆளுமையோடு கூட இங்கே நாம் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய பணிக்காக இணைந்திருக்கிறோம் என்ற வகையில் இந்த விழாவை அறிமுகப்படுத்தி நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஆசியுரைக்காக நம்முடைய ஞானியார் சுவாமிகளை இன்றைய பட்டத்து சுவாமிகள் எழுந்தருளியிருக்கிறார்கள். பத்திரிகை துறை சார்ந்து நமக்கு மிகப்பெரிய ஆளுமையாக லெனின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் வருக வருக என்று மற்ற நம்முடைய அறிஞர் பெருமக்களையும் உங்களையும் வருக வருக என்று அழைத்து இந்த விருது வழங்குகிற நிகழ்ச்சியை நாம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.